நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா. சரி அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம். அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. கம்பெனிக்காரன் என்னடா கேக்குறது? எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்கிற. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இரியா பேசி இருக்கும்போது எனக்கு ஊர்ல பத்தி இருக்கிற நீ ஊரனடா உலகத்தை எழுப்பட்டா. எப்படி 50 கொடுக்க? எப்படி 50 கொடுக்க? இங்க பாரு, இது கணக்கு உனக்கு கம்பெனிக்காரருக்கு என்னடா லிங்க்? ஊருக்காரல பூரா கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. டேய் என்ன பண்ண கம்பெனிக்காரன் போய் கேளு. என்னடா கேக்குறது? போடா. 50 இன்னைக்கு ஏன் ஊரா பாத்துறோம்டா. வண்டி 5 கிலோமீட்டர் கூட கொடுக்கறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போறேன். பெரிய ஊரு கலவரத்தை இழுத்து விட்டுருவானோ. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம்பை இழுத்து விடுறாங்களேயா. நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணே எவனாச்சும் வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லிருக்கேன். ரொம்ப நாளா அது இங்கேயே கிடக்குதுன்னு சொல்லிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை அடிச்சுங்க? வந்துருவாங்க. வண்டி இல்லைங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி? நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா போ. இட்லி வேணுமா? இட்லி இங்க வாடா, இங்க வாடா. என்னண்ணே? இப்ப உனக்கும் பசிக்குது எனக்கும் பசி. ஆமாண்ணே. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஐடியா தரேன், கேக்குறியா? வெரி குட். இது என்னது? மணி பர்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுல இல்ல. இத வச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். வேணுங்கிற அளவுக்கு கட்டு 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 கட்டுன்னு கட்டுவோம். கட்டி முடிச்சோன்னா அவன் பிள்ளை கொண்டாந்து வைப்பான். அந்த நேரம் பார்த்து இந்த பர்ஸ் எடுத்து டேபிள்ல வைப்பேன். நீ லவக்குன்னு இந்த பர்ஸ் எடுத்துட்டு ஓடிரு. உன்னை விரட்டி பிடிக்கிற மாதிரி நானும் ஓடியாடுவேன். 2 பேரும் தப்பிச்சிருவோம். டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம். தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு வேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல. வாங்கனே போவோம். சாப்பாடு சாம்பார் ஊத்தியா? வாயா ஊத்துவேமா. இங்க ஊத்தாப்பா. காசு வாங்குறீங்கல்ல, இருக்கிற ஐட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு வா போ. இவன் பர்ஸ் அடிச்சா 5 காசு கூட இல்ல. புடிச்சா எலும்பை எண்ணிடுவாங்க. அடிக்கிறது அடிக்கிறோம். அந்த பர்ஸ் அடிச்சிருவோம். தாடிக்காரனே 500 ரூபா தாளா வச்சிருக்காரு. என்னடா பாக்குற? கைய கிளவுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனாலதான் கையில துடைக்கிறேன். பில்லு வரப்போகுது. பர்ஸ பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம். நான் வேற பர்ஸ பிளான் பண்ணிட்டேன். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத. எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா சாட் பண்றா. அவனை பிடிக்க. பர்ஸ் எடுத்து ஓடுறான். பர்ஸ் எடுத்து ஓடுறான். ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுறான்? ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுறான்? அவன் ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுதான்? ஓன் பர்சுங்க. எவன்டா ஓனர் கூப்பிடா? சொல்லுங்க சார், என்ன சார் ஆச்சு? ஒருத்தன் ஏன் பர்ஸ் எடுத்து ஓடுதான்? அதை இவன் பர்சுங்க. முதல்ல அவனை யார் செக் பண்ணுங்க. அவனை இவனை சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? லிங்க் என்னையா பாக்கெட் காட்டு. ஏண்டா உன் பர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அவன் அவர் பர்ஸ் அடிச்சான். நீ ஏன்டா என் பர்ஸ் அடிச்சான்னு கத்துன? அது வந்து சொல்றா. என் பர்ஸ் அடிச்சுட்டு ஓடான்னு ஏன்டா கத்துன? அதாங்க அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? என் பர்ஸ் அடிச்சான்னு எதுக்குடா கத்துன? அவன் என் பர்ஸ் அடிக்கிறா தாண்டா பேச்சு. அவர் பர்ஸ் அடிச்சு போயிட்டான். என்னடா நியாயம்? போல அவனுக்கு ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரு சின்ன ஹெல்ப்னே. என்ன ஹெல்ப்? இந்த 3 விரல்ல ஒரு விரல்ல தொடுங்கண்ணே. நான் ஏன் தொடணும்? அண்ணே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். 3 தொழில் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 விரல்ல எந்த விரல்ல தொடுறீங்களோ அந்த தொழிலை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். என்னையா அது?
இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா நீ மனுஷன்டா 3 வரல ஒன்னா தொடரவா 3 தொழில எப்படி ஒண்ணா பண்ண முடியும் ஏதாவது ஒண்ணு தொடங்க தொழிலை இப்ப ஆரம்பிச்சிரேன் அப்படியா அதானே அது இல்ல இதானே அது இல்ல இது இதானே கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே மாட்டிக்கிட்டனா ஆமாண்ணே விரலத்தாண்டா தொட்டேன் தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க என்னடா சொல்ற அண்ணே வீட்டுல ஒரே வருமண்ணே ஒரு வேளை சாப்பிட கூட வழி இல்லைண்ணே கழுத என்னத்தையாவது பண்ணிவிட்டு 1 வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணேன் அதுக்கு 3 தொழில் பிக்ஸ் பண்ணனே ஒண்ணு கொலை இன்னொன்னு கொள்ளை ஒண்ணு கற்பழிப்பு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டீங்க கொலை பண்ற வரல தொட்டுட்டனா ஆமாண்ணே அதுவும் ஆள் காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா உங்களே காட்டுது பாருங்க இது நல்லா இல்லடா செவனேன்னு போய்க்கு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டை இருக்கிறது நல்லா இல்ல சும்மா வளவள பேசிருக்கேன் ஜெயிலுக்கு நேரமாச்சு என்னடா ரயிலுக்கு நேரமான மாதிரி சொல்ற சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போகணும்னா ஆமாண்ணே உன்னை வெட்டிட்டு தான் சொல்லிட்டாங்கண்ணே பாக்க பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கான் எவனையும் நம்பி நின்னு பேச முடியல நான் என்ன செய்வேன் நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன் போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க ஒண்ணுமே சொல்லிடாதீங்க எது அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க எதடா சொல்ல வேணாங்கிற எதையுமே சொல்லிடாதீங்க ரகசியமா வச்சுக்கோங்க சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும் சொல்லிடாதீங்க இந்தாடா சொல்லிடாதீங்க என்னன்னு சொல்லாமே போறேன் சொல்லிடாதீங்க எதை சொல்ல வேணான்னு போறா பார்த்து வலிக்கிறாம ஓடிட்டியா எங்க தெரியுமா அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல என்ன சொன்னான் அதுவா சார் போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க நான் சார் அப்படியா சொன்னா ஆமா சார் சரி நீ சொல்லு அவன் என்ன சொன்னான் சொல்லு அதான் சார் போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான் சார் விளையாடியா நீ அவன் எதனா சொல்லலாம்னு சொன்னா அதை சொல்லு அவன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம் அப்ப என்கிட்ட சொல்லு அதான் சொன்னல எப்படா சொன்ன ஆனா என்ன சார் நீங்க போலீஸ் என்னை தோத்திட்டு வருது நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க சொன்னான்னு வேண்டாம்டா நீங்க வேணாம் நான் சொல்லுவேன் சார் அப்ப சொல்லுடா அட இதுல என்ன சார் இருக்கு அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பானா சார் ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார் சொல்லு 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 போலீஸ் என்ன துரத்திட்டு வருது அவனை புடிச்சு வச்சிருந்தா என்ன அங்கிட்டு போனவே மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து வர்றான் ஐயோ என்ன நடக்குது அண்ணே அண்ணே சொல்லு போலீஸ்காரங்க அடிச்சு கேட்டாவளே எதுவும் சொன்னீங்களா எதையுமே நான் சொல்லாதனாலடா போட்டு அடிச்சாங்க எதடா சொல்ல வேணான்னு எதையுமே சொல்லிடாதீங்க இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போனா அதையும் சொல்லிடாதீங்க அதான் தெரியாதடா அட பாவிகளா ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும் எதையுமே சொல்லாம சொல்லிராதன்னு போறாரு இங்கிட்டு வாங்க இப்ப யாரு மறுபடியும் போலீஸ் இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து என்ன சொன்னாமலா என்ன சொன்னா அப்புறம் சொல்றதா சார் இப்ப சொல்லிட்டு போறா இவன் சரி விட வேண்டாம் ஸ்டேஷன் போய் நொறுக்குவோம்ல அதான் சார் கரெக்ட் என்ன கரெக்ட் இல்ல சார் அவன் இந்த தண்ணிக்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா மறுபடியும் வந்தாலும் வருவா இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும் அதனால என்ன ஸ்டேஷன்ல வச்சு புடந்தெடுங்க கொஞ்சம் புழங்க வேண்டும் அப்படி முடிவெடுங்க என்ன விளையாட்டு எங்க டேய் எருமாட்டு பழம் கண்ணை புடனில் ஆட வச்சிருக்க ஓரமா போயிருக்க மேல வந்து போகுது சாரி இல்ல என்ன சாரின்னு அங்க இருந்து ஒரு பஸ் வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லுவேடா இல்ல இல்ல லாரியில மோதிட்டு சாரி சொல்லுவியா இல்ல 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 ஒரு ஆட்டோல மோதிட்டு சாரி சொல்லுவேடா அங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்னா அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன் எங்க மேல எல்லாம் மோதினா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா டேய் ஒரு கும்பல்ல கூட்டத்துல வந்து மோதினா பரவாயில்லடா தன்னந்தனியா வந்துகிட்டு வந்து மேல மோதுற இந்த கலர்ல சட்டையை பார்த்தா பொம்பளை பிள்ளை நினைச்சிருச்சியா இல்ல இல்ல அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா கூட சாரி தான் சொல்லுவியா தெரியாம இடிச்சா சாரி சொல்லித்தானே நானும் சொல்லுவேன் அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன் நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா உன்னே மாதிரி ஐயோக்கு பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல சாரின்னு சாரி சொல்லாரா சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா சாரின்னு மறுபடியும் சாரிங்க குற்றாலத்தோட பார்த்து கொலை பண்ணிடுற ஆட்கள் என்ன நடத்துக்க போடா அல்லே என்ன இந்த பக்கம் அடிச்சது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி அடிக்கல இந்த பக்கம் நான் அடிச்சது பிரியப்பட்டு அடிச்சது இந்த பக்கம் நீ சொல்லி அடிக்க அளவுக்கு நான் வன்முறையாளம் கிடையாது போ பிச்சு விட உன்னைய அல்ல என்னடா ஒரு சைஸா தட்டியா பிடிக்கிற இப்படி வாங்க என்ன அடிங்க இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ அடிடா அடிக்கல எது டாவா என்ன வார்த்தை மாறுது அடிக்கலைன்னா வெட்டுடா அதான் அடிச்சிட்டலடா அது அப்படா இப்ப அடியா டேய் அடியா
அடிடா என்னைய மிருகம் ஆக்கிறாதா மிருகம் ஆயிட்டடா சொன்னா கழி வீட்டுக்கு போனீங்க அடிடா அடிடா அடிச்ச அமைதியாரியா நீ அடிச்சிருவேன் அடி உன்னை அடிக்கணும் வா இங்க வா இப்படி ரொம்ப கேட்கிறானே என்ன கடைசி இழுவ மாதிரி இருக்கு மூச்சக்காரா அட பாவி செத்துட்டியா அடே அடே என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா அறியாம என்ன கொலைகாரன் ஆக்கிட்டேடா தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா ஐடியாவா? அப்படி கேளுங்க. இப்ப உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் சொல்ல போறேன். கொலை பண்ணிருக்கேன் ஏன்டா அப்படி சொல்ற அண்ணே சொல்றது முழுசா கேளுங்க. என்ன சொல்லு அந்த கிணத்துல விழுந்து செத்தானே பால்ராசு. எந்த பால்ராசு அதானே அந்த கறிக்கடைக்கார முண்டாட்டி 6 மாசம் வச்சிருந்தான்ல. ஆமா அந்த கறிக்கடைக்காரன் கூட கண்ணால பார்த்து அருவாள் எடுத்து ஓட ஓட விரட்டி அவன் பொண்டாட்டியோட கிணத்துல இருந்து செத்து போனானே அந்த பால்ராசு தான். ஆமா அதுக்கு என்ன அவன் நல்லா குடிப்பான், கண்டது கடையே திம்பான். அவன் உடுமைங்கிற உங்க மேல பேய் இறங்கிருக்கான்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போறேன். சொன்னா மட்டும் எல்லாரும் ஓடியாந்து ஏன்டா அந்த அப்பாய் மேல இறங்கிருக்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க. விழுந்துட்டா பேயா வந்த பால்ராசு ஆகி போயிருச்சுன்னு சொல்லிடுவேன். உங்களை விட்டுருவாங்கல்ல. ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். நல்ல யோசனையா இருக்குடா. ஒண்ணு செய்யு, நம்ம ஊர்ல செத்து போனவன பூரா ஒரு லிஸ்ட் எடு. 2 நாளைக்கு ஒருக்கா இதே ரூட்ல போயிடலாம். அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம்ண்ணே. நீங்க போய் வரத்துல உட்காருங்க, நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணு யாரா நீ? நான் தான்டா பால்ராசு வந்திருக்கேன். இந்த புள்ள மேல வந்திருக்கேன். என்ன வேணும் உனக்கு சொல்லு. டேய் நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? இங்க கொடுத்தா மட்டும் நாக்கு ருசியா நல்ல போல தின்னுட்டு நான் பாடு போயிருப்பல்ல. என்னை தேவையில்லாம காடு கரை கம்மா எல்லாம் பேயா அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? வெறி பிடிச்சு வந்திருக்கேப்ப. எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரி என்ன வேணும் சொல்லு. வாயால சொன்னா மறந்துடுவீங்க. என் பாக்கெட்ல சீட் இருக்கு, அதை எடுத்து படிச்சுக்க. பால்ராசு இதுல எழுதிக்க ஒண்ணும் புரியல. உன் வாயால நீயே படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. இந்த பொம்பளை பறிக்கு பயிலுக்கு நாங்க ஏன் வாங்கி தரணும்? எங்களுக்கு தலையெழுத்தா? ஆஹா குந்தாணி குறுக்க வயராலே மிஸ் ஆயிருமோ? வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? பால்ராசு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கயா. அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா. அண்ணே சக்சஸ். இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க. எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராசு வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. எடுபட்ட வயலே வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க உட்காந்து பேச்சு. இவ யாரா? இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? எனக்கு வச்சிருக்க அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்கடைக்கார பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அம்முட்ட நகை நட்டு கொண்டு போய் அவட்ட கொடுத்து நடத்தி அவளோட சேர்ந்து செத்து போயிட்டிய. நம்ம பிள்ளைங்க 2 தெருவுல நிக்குது. நம்ம பிள்ளைங்களை யாருடா வெளியே இருக்கிறது எங்க அண்ணன் உடும்ப, உள்ள இருக்கிறது அவன் புருஷன் பால்ராஜ். இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கானா? கறிக்கடை கருப்பையா. எங்கடா என் பொண்டாட்டி? அவன் வரலங்க. அது எப்படிடா? சாகும் போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா. நான் இதை யோசிக்கலையே. அவளுக்கு பல இவ்வளவு முரட்டு ஃபேமிலி. 10, 30, 50, 100, 200, 100 ரூபா கூட இருக்கேன். ஏன்டா அப்படி அறக்க பறக்க வர்ற? நீங்களா? நீங்க எப்படி தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க? நான் எங்கடா நடமாட்டேன், உட்கார்ந்தாடா இருக்கேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன அது? ஏர்வாடியில இருந்து ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை எடுத்து வந்திருக்காங்க. அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான். சரி அதுக்கு நான் ஏன் நடமாடக்கூடாது? அங்கதானே விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம். சரி. பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டனி சங்க கடிச்சு முழுங்கிடுறாங்களாம். எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கறிக்கடை கருப்பையல்ல அவனை கடிச்சு சீரியஸ் ஆகிறாங்க. அதனால உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா இது? எல்லாரும் குற்றாலத்துல வந்து இருந்து குணமாயி போவாங்க. ஆனா இங்க வந்து குறவளைய கடிச்சா எந்த ஊரு போறது? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த 10 இவனும் ஒருத்தனா இருப்பானோ? இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான்.
ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா. வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க? பின்ன உன் பக்கத்துல நிப்பாங்க. சரி அங்கங்கே நிப்போம். சரி எங்க வந்தீங்க? குற்றாலத்துல குடிக்க வந்தோம். குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும்? அப்ப நான் கிளம்புறேன். என்ன அங்கிட்டு ஓடுறான்? ஐயோ என்ன அவன்கிட்ட போய் உட்கார்றான்? அவன் பாவம் யார் பெத்த புள்ளியோ கடி வாங்கி சாக போறானே. என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது சங்கம் முடிச்சு கடிச்சிடலாம். அதோட தப்பிச்சு இங்க வந்திருக்குது. அதுகிட்ட நேக்கா தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சிட்டேன். இனிமே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதா? என்ன அவன் எடுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கான்? தலப்பா கண்ணி வந்தா பைத்தியமா? ஆஹா பக்கத்திலே இருந்திருக்கான் ஐயா. சொன்ன மாதிரியே கடிக்கிறானே சங்க. நல்ல வேளை நான் போகல அங்க. என்னடா ரத்தத்தோட வர்ற? நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா?